வணக்கம் ஜிகே மிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பிளிப்ஸ் உடைய ஏர் ஃப்ரையர் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் குக் பண்ணலாம், இது வாங்கலாமா வேண்டாமா, இது எப்படி யூஸ் பண்ண முடியும், ஸோ அப்படிங்கிறத ஒரு 1 month யூஸ் பண்ணதோடைய ரிவ்யூவை உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். பிளிப்ஸ் எசென்ஷியல் ஏர் ஃப்ரையர் அப்படிங்கிற ஒரு டைப் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நான்வெஜ் மட்டும்தான் குக் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. நம்மளால் வெஜ்ஜும் இதில் குக் பண்ணி சாப்பிட முடியும். நியூட்ரி யூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளிப்ஸ் உடைய ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் சமைக்கலாம், வெஜ் எப்படி சமைக்கலாம், நான்வெஜ்ஜஸ் எப்படி சமைக்கலாம், ஸோ அது மாதிரி பேக்கிங், அதாவது பப்ஸ் பண்ணுறது, பிஸ்கெட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஓவன் மாதிரியே இதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். கிரில் எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு வடை பண்ணணும், ஒரு மெதுவடை பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு, அதாவது வறுவல் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணெயில் பொரித்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த ஏர் ஃப்ரையரில் ஆயிலே இல்லாமல் நம்மளால் குக் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ இதில் நான் வெஜ்ஜும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் மஷ்ரூம் பேக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிறத இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு ஓவனுக்கு ஈக்குவலாகவே நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியும். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1400 watts கெப்பாசிட்டி. மெயினாக இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஃபிஷ்ஷோ இல்லை சிக்கனோ நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் அந்த ஸ்டவ் மேலே படிஞ்சு அந்த ஸ்டவ்வே வீணாக போயிடும். ஆனால் இதில் அந்த ப்ராப்ளமே வராது, ஏன்னா எண்ணெயே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஏர் ஃப்ரையருடைய மெயின் பர்பஸ் என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் குக் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆயிலே சேர்க்காமல் ஒரு ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஏர் ஃப்ரையர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது ஃப்ரை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பர்சனலாக. ஸோ நல்லாவே இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் டிஷ் குக் பண்ணுறதை பொறுத்து நம்ம டைமையும் டெம்பரேச்சரையும் நாம் தனியாகவே ஃபிக்ஸ் பண்ணி அதில் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டான ப்ரீசெட் டைம்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ இந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று மேனுவல் ரொட்டேட் பண்ணுற மாதிரி டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் செட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இது டிஜிட்டல் டைப்பு. இதில் ஸ்க்ரீன் இருக்கும், இது டச் ஸ்க்ரீனு. ஸோ நம்ம டச் பண்ணி டெம்பரேச்சர், டைமர் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அதில் மட்டும் இல்லாமல் இதில் 7 ப்ரீசெட் டைமர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட்டாக டைமர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா முன்னாடி. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்க்ரீனை நான் ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சது அது எடுக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு மிகப்பெரிய காமெடிலாம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் பண்ண மிஸ்டேக்கு. பட் இதில் டெம்பரேச்சர் எப்படி இந்த ப்ரீசெட்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் எனக்கும் தெரியாது. நான் ஒவ்வொரு இது மேலேயும் டச் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ இதில் ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு செஞ்சது இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ பட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இது சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும். நான் ரொம்ப அந்த ப்ரீசெட் டைமில் யூஸ் பண்ணதுனால எனக்கு தெரியாமல் போச்சு. அதனால் இது சிப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, சிக்கனுக்கு ப்ரீசெட் டைம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக சிக்கன் பீசஸ் ஒரு 4-5 பீஸ் மட்டும் வச்சுட்டு அதில் டைம் செட் பண்ணேன். இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, அந்த மெனு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்ஷன் நம்மளுக்கு பிளிங்க் ஆகிட்டே வரும். அந்த ஐகானுக்கு மேலே நம்மளால் டச் பண்ண முடியாது. ஒன்லி இந்த அப் அண்ட் டவுன் டெம்பரேச்சர், அப்புறமேட்டு டைமர், கீழே இருக்கக்கூடிய மெனு பார், இந்த பக்கம் ஆன் அண்ட் ஆஃப், அப்புறம் பாஸ், இந்த பட்டன் மட்டும்தான் நம்மளால் டச் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் நான் இப்போ சிக்கன் வச்சுட்டு சிக்கனுக்கு உண்டான ப்ரீசெட்டை மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு பாதியில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் நல்லாவே இருந்தது. ஸோ நார்மல் நம்ம எப்படி ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போமோ ஸோ அதே மாதிரி ஃப்ரையாக இருந்தது. ஸோ நான் அந்த கம்ப்ளீட் டைம் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்கிற டைமை அதிலேயே வச்சுட்டு நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு சுவையான அதே எண்ணெயில் பொரிச்ச டேஸ்ட்லேயே சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு ஒரு முழு கோழியை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு கோழியை வாங்கிட்டு அதில் எல்லாம் மசாலாலாம் தடவி சரி வச்சு பார்ப்போமேன்னு சொல்லி வச்சு பார்த்தா நிஜமாகவே நல்லா வந்திருந்ததுங்க. ஸோ நம்ம இந்த கிரில் பண்ணுறது நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி நல்லா வந்திருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, இந்த மாதிரி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ
ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு லெக் பீஸை வந்து இதில் வச்சுருந்தேன். அந்த லெக் பீஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ண உடனே இங்கே மெனு பட்டன் இருக்குது இல்லைங்களா, ஆன் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு வந்து ப்ரீசெட் அந்த டைமுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த எந்த ப்ரீசெட் டைம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டன், அதாவது ஆன் பட்டன் தான் ஸ்டார்ட் பட்டன், அதையும் நம்ம திருப்பியும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே, உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ஆயில் இல்லாமல் ஹெல்த்தியான இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாதுங்க. எல்லா விதமான குக்கிங்க்கும், கேக் பேக்கிங் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.